வணக்கம். கொழும்பில் வெள்ளவத்தை நகரில் வசதி வாய்ப்புடன் தங்குவதற்கான இடம் வசதி வேண்டுமா? அப்போன்னு சொன்னால் நீங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளலாம். அதோடு பாருங்க, எல்லா ரூமுகள், டபுள் பெட், சிங்கிள் பெட் எல்லாமே நல்ல க்ளீனாக வச்சிருக்கணும். உண்மையில் வெளிநாட்டில் வர்ற உறவுகள் க்ளீனைத்தான் முதல்ல விரும்புவினோம். பார்த்தீங்களா, கொமட்டெல்லாம் நல்ல க்ளீன். அதே மாதிரி இங்கே எல்லாமே க்ளீனாக இருக்குது. நீங்கள் இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்ல நிம்மதியாக நீங்கள் இங்கே தங்கிட்டு போகலாம். இப்போ நாங்கள் இந்த வீட்டின் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி வாங்கோ, நான் சுற்றியெல்லாம் வடிவாக காட்டியிருக்கிறேன்னு பார்க்கலாம். வாங்கோ. இன்றைக்கு எங்கே போகிறோம்? இன்றைக்கு நாங்கள் இப்படி ஒரு ஷாப்பிங்காக வழிகாட்டுறோம். பெட்டாக போகிறோம். புதுக்கோட்டை. சரி, இப்படி துள்ளக்கூடாது. சரி, சரி துள்ளுங்க. சரி, ஒருக்கால சரி. இப்படி இப்போ ரூம் இருக்கா, சுற்றி காட்டுங்க. ஒருக்கா நாங்கள் இருக்கிற ரூம் என்ன, இந்த வீடாகத்தான் தந்திருக்கணும். அதாவது நாங்கள் இப்போ இருக்கிற ரூம் பார்த்தீங்களா, என்ன அழகாக இருக்குன்னு சொல்லி. இந்த டபுள் பெட், சிங்கிள் பெட் எல்லாம் இருக்குது. பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் இருக்குது. இப்படி விளையாடக்கூடாது. இப்படி விளையாடும். நாங்கள் இப்போ போகிறோம் இல்லை பெற்றாங்க பிள்ளைக்கு உடுப்பெல்லாம் வாங்குவோம் போய். இப்போ நாங்கள் அங்கே தான் போகிறோம். அதனால் இப்படி எல்லாம் காட்டி கொண்டு வலிக்கிடுவோம் சொல்லி சுற்றி பார்த்து கொண்டு அப்படியே என்னென்ன பார்க்கலாம் வரியல போய் அங்கே என்னென்ன வாங்கலாம் வரியல போய் பார்த்து என்னென்ன ஒரு சந்தோஷமா ஒரு ஷாப்பிங் வாங்க. அப்படியே அந்த கோலை முருகாப்பா. ஓகே, அப்படி அந்த நாங்கள் இருக்கிற கோலை பாருங்க. வாங்கோ. இந்த என்ன மாதிரி அழகாக இங்கே பார்த்தீங்களா, இது ஒரு ரூம்ன்ட்டு சொல்லிடலாம். அதெல்லாம் சுவாமி கும்பிடலாம். இது கோல் பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜ் இருக்குது. உண்மையில நாங்கள் ஒரு கொடுத்து வச்ச நாங்கள்லாம் உடனே பட் இங்கே இன்னும் ஒரு ரூம் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சோபா இருக்குது. கிச்சனை பாருங்க. நாங்கள் டீ எல்லாம் மாற்றி குடிச்சு நல்ல வடிவாக இருக்குது கிச்சனில் எல்லாம். பார்த்தீங்களா? ஓகே, பார்த்தீங்களா, சாப்பாடு மேசையெல்லாம் போட்டு மேலே நல்லா க்ளீனாக இருக்குது. இனிமேல் போய் நாங்கள் பெட்ராவில் போய் எப்படி இருக்குன்னு இப்படி ரோட்லேயும் காட்டிக்கொண்டு ரெண்டு இதை இப்படியே தொடருவோமேண்ணா. ஓகே, அதுக்கு முன்னாடி வாங்கோ. அதுக்கு முன்னாடி யாராவது எங்கள் வீடியோக்குள்ள புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இப்படியே காட்டுங்க இந்த மாடியை. அங்க புறாண்டு நிற்கிறாரா? அங்கால காருகள் அங்கால காட்டுங்க. இதான் நாங்கள் இருக்கும் வீடு. பாருங்க, இந்த மேல வேற காட்டுங்க. இவன் என்னன்னு சொல்றான்டா, கம்போடியன் மீன் என்ன? பார்த்தீங்களா, நாங்கள் இருக்கிற வீட்டில் அந்த முன் சிவரில் செதுக்கப்பட்டிருக்குது பாருங்க. அந்த வண்டில் மாடுகளோட எல்லாம் வர மாதிரி பாருங்க. எத்தனை மாடி சொல்லுங்க ஆபாம்? 2, 4, 5. நாங்கள் முதலாவது மாடியிலே இருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்? நாங்களும் இப்படி வலிக்கிட்டு வந்த ஒரு சந்தோஷமா இருக்கேண்ணா. எல்லாம் market இருக்கா போ. இங்கே சும்மா பக்காடி கொண்டு வாங்க.
இப்போ வந்து நாங்கள் பெட்ராக்கு வந்துட்டோம். சரியான க்ரௌட்டாக இருக்குது பாருங்க. இந்த உடுப்போலெல்லாம் சரியாக ஊர்பட்ட உடுப்போலெல்லாம் இருக்குது. சரியான க்ரௌட்டாக இருக்குது. வாங்க நாங்கள் ஒரு கால் பஸ்ஸுக்கு புக் பண்ணி போட்டு உடுப்பை கொடுத்துட்டு போவோம். வாங்க நல்ல மேலே இருக்குதா? வாங்க சொல்லுங்க. அப்படி போகணுமா? எதை அரை கிலோ அப்படி போட தெரியும். ஒரு பானுக்கு போகணுமா? வாங்க ஓகே ஓகே. சைஸை பாருங்க, ஒரே சைஸ். ஓகே ஓகே. அது கிலோ 1600. இப்போ வந்து நாங்கள் பொருள்கள் பார்த்து ஓ என்ன கொட்டிக்காரம் பிள்ளைங்க இது அப்படிங்க நீங்கள் அப்படிங்க. சரி சரி சரி. எங்க மயிலோ இது வந்து கொழம்பு மெயின் பஸ் ஸ்டாண்ட். இப்போ நாங்கள் அப்படியே சுற்றி சுற்றி நடந்து அப்படியே களைச்சிட்டோம். நான் வாரேன் ஐயா. ரம்புட்டான் சீசன் இல்லை காலத்துலேயே வேறு ரம்புட்டான் இல்லை. அங்கே தாமரை கோபுரத்தை பாருங்கோ. பானு 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 ஹேண்ட்பேக். பார்த்தீங்களா ஒரு கலரில் 6 டிஷர்ட்டும் எடுத்தாச்சு. இதுக்குள்ள வந்து ஒன்றும் காட்டிலாமே இருக்குது. ஒரு டிஷர்ட் வந்து 800 தான் மெலிவா. நல்ல மேலே இங்கே யாழ்ப்பாணத்தில் 3 டிஷர்ட் 4000 ரூபா. இங்கே 3 டிஷர்ட் 2400 ரூபா. நல்ல மெலிவு. நல்ல மெலிவு. வாங்க பானு. இப்போ வந்து நாங்கள் அங்கே கடை வெள்ளவதில் ஒரு பெரிய பிரபலியமான கடை வந்து சூசின்னு சொல்லி ஒரு கடை உண்டு. இது வந்து கீர்த்தி சுரேஷ் நடிகையால் வந்து திறக்கப்பட்ட கடை. இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். பாம்பு என்னென்னு சாப்பிடுறோம். இங்கே வந்து பார்த்தால் சகல பொருளும் இருக்குது. உறுப்புகள் எல்லாம் வந்து மேலே தான் நினைக்கிறேன். பாம்பு மேலே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லேடிஸுக்குரிய தோடுகள் எல்லாம் சகல விதமான தோடுகள் எல்லாம் சட்டப்படி இருக்குது பாருங்க.
எல்லாம் பல பழக்க பவுனை விட மிஞ்சின சூடுகள் எல்லாம் விரும்பின செலெக்ஷனுக்கு பார்த்து எடுக்கலாம். அப்படிப்பட்ட இந்த கடை உண்டு. சரி, வெள்ளவத்தில் இருக்குது. 3ஆம் மாடிலாம் லேடிஸுக்குரிய உடுப்பெல்லாம் இருக்குது. அங்கே போவோம் ஒரே அதுக்கு தான் வந்து நாங்கள் அதை எடுப்போம் முதல் டக்காண்டு. சரிதானே? இப்போ நாங்கள் 3ஆம் மாடியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இது வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே பார்ப்போம் உடுப்பு எல்லாம் சைஸ் 14 சின்ன இல்லை அப்படியா? 14 இல்லை அதான் சரி. இங்கே அடிக்க பேசுவேன். இப்போ பானோக்கு ஒரு சட்டை எடுத்தாச்சு. சரியா? பானோக்கு ஒரு சட்டை எடுத்தாச்சு. அடுத்தது பார்ப்போம். இது வந்து லேடிஸுக்குரிய ஹோல். பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த உடுப்பு கடையில் வந்து எல்லா உடுப்பும் பர்ஃபெக்டாக நல்ல நீட்டாக வச்சுருக்காங்களோ பாருங்க. ஓகே, சூப்பர். இப்போ வந்து நாங்கள் உடுப்புகள் எல்லாம் பெற்றாவில் இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். உடுப்பு தம்பிக்கு இங்கே தம்பிக்கு இந்த கார், இந்த யானை குட்டி, தம்பிக்கு ஒரு பாட்டு போகிற பாக்ஸ் ஒன்று வாங்கினது. எங்களுடைய எடுத்துலாடியாங்க பாக்ஸ் சார்ஜர். அந்த பொட்டியை காட்டுங்க, பாடுங்க பொட்டியை காட்டுங்க. அந்த பாக்ஸ் பட்டி இங்கே வாங்க. தம்பிக்குரிய அந்த ப்ளூடூத்தில் பாட்டு போடுற பாக்ஸ் வந்து மற்ற பக்கம் காட்டுறது. மற்ற இவியலுக்கு இந்த லிப்டிக் ஐட்டங்கள், செயின்கள் வார். நீங்கள் அடிங்க அதெல்லாம் வாங்கியாச்சு. இவருக்கு அடிக்க போகிறாரா? அடிச்சு காட்டுங்க ஒரு பாட்டு பிடிச்சி அடிக்கலாம். எல்லாரும் சொல்கிறோம் தம்பி வரைக்கும் இல்லை சொல்ல நல்லா அடிக்கலாம். சரி, முடிக்க அடிங்க. பார்த்தீங்களா, நீங்கள் உண்மையாகவே இந்த தம்பியின் அடியை கேட்டுட்டு என்னன்னு சொல்லுங்க ஒரு அப்பா அவனு கட்டிக்கிறான். உண்மையாக அவன் இந்த விஷயத்தை மியூசிக்கில் அவனுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதான் நாங்கள் இதை விலையை பார்க்காம கூட வாங்கி கொடுத்துனாங்க. ஏன்னா அவனுக்கு மியூசிக் கேட்டால் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நாங்கள் அவன்கிட்ட பாதையிலே போகணும். அவன் படித்தாலும் இந்த மியூசிக்கும் அவனுக்கு கட்டாயம் வேணும். சரிதான். மற்றது வந்து இப்போ நாங்கள் திருப்ப வந்து வெள்ளவத்திலையும் கொஞ்சம் கொடுப்படுத்துகிறாங்க. அதாவது பெற்றாவளையும் இவர் போட்டிருக்க டிஷர்ட் மாதிரி 800 ரூபாய்க்கும் இருக்குது, 1500 ரூபாய்க்கும் இருக்குது. அப்போ இது பேர் இப்போ போட்டிருக்க 1500 ரூபா டிஷர்ட்டு கடைக்குள்ளே எடுத்து நாங்கள் இதே மாதிரி தான் உரம் எடுத்துன்னு வந்துருக்குறோம். பாருங்க கொஞ்சம் இது வந்து பாருங்க எவ்வளோ டிஷர்ட் ஐட்டங்கள் எடுத்து இதில் குறைஞ்சி தான் எடுத்துனாங்க, விலை கூடினதும் எடுத்துனாங்க. இந்த காண பாருங்க ஒவ்வொரு கலராக பார்க்கலாம். சரி, எங்கே வாங்க எங்களுக்கு உடுப்பு இல்லையா? எனக்கு தான் உடுப்பு. சரி, அங்கே காட்டும் கொண்டு வந்தா லைன் அங்கே இங்கே கொண்டு வந்தா காட்டுங்க. இங்கே பச்சை கலர் அப்படி அடுத்த நானும் போடுவேன். என்னன்னு சொன்னா இவரு கண்டு நானும் அடுத்த இந்த இப்படி ஒரு பட்டன் இப்படியே ஒவ்வொரு பட்டனாக காட்டி கொண்டிருக்கலாம். இப்படியே பாருங்கோ நாங்கள் என்ன நம்ம மேட்டெல்லாம் எடுத்துருக்கிறோம். இது ஒரு சூப்பர் கலர். தம்பி பாருங்க, இது ஒரு சூப்பர் கலர். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல கலர் எடுத்துருக்கிறோம். அப்படியே அடுத்தது இங்கே அடுத்தது இனி இதே நிறைவேறியாங்க இந்த பையன் காட்டினா அப்புறம் இப்படி ஒரு கலர். அது அடிச்சா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொட்டு வெயிட் பண்ணுங்க. இது இங்கே அடுத்த கலர். சரியா? இங்கே இது அடுத்தது சிவாப்பு, இங்கே அடுத்தது தனி சிவாப்பு, இங்கே அடுத்தது இது ஒரு ஷர்ட் ஐட்டம். இது ஒரு நல்ல ஒரு மச்சிங்கான ஷர்ட்டு.
இங்கே அடுத்தது பச்சை. இந்த அடுத்தது ஓடியா மேலிவு உங்களுக்கும் இப்ப கருப்பு. சின்ன வாக்கு தான் எடுத்துக்கிறாங்க. இது எங்கட ரெண்டாவது பானுக்கு எடுத்த பானுக்குட்டிக்கு. ஓகே பார்த்தீங்களா? பார்த்தீங்களா எனக்கு வந்து இந்த அடுப்பு வேலை செஞ்சு ரக்குறதுக்கு எல்லாம் வாங்கியிருக்கிறேன். அந்த அடுப்பு வேலை செய்து பிடிச்சி ரக்க கொள்ளன்னு சொல்லி தான் வாங்கியிருக்கு. இப்படியே நாங்களும் இப்படி வந்தோம் இனிமேல் திருப்பி பழைய மாதிரி மற்ற இவியலுக்கு சும்மா இந்த இதுகள் டோஸ்டர் அது எடுத்துருக்கிறோம். ஓகே, இவ்வளவு பொருள் நாங்கள் வாங்கி கொண்டு வந்தாச்சு. ஜீவன் கதைக்க விடாம போல இருக்கு. இப்போ அடுத்தடுத்த ஐட்டங்கள் எல்லாம் வாங்கால இங்கே சூகேஸ் திருப்பியும் ரம்பிட்டு தாங்க குழந்தை விட இன்னும் ரம்பிடுது. அதுக்குள்ளேயும் கொஞ்சம் பொருள் எல்லாம் வேண்டி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் இப்போ கிண்டினோம்னா இப்போ நாங்கள் நைட் பஸ்ஸுக்கு திருப்பி எப்படி வந்தோமோ அப்படி அடுக்கி கொண்டு ஓடிடணும். அப்போ இதை வந்து நாங்கள் இப்போ நம்ம அடுக்க சரி நீங்கள் மடிச்சு காட்டுங்க. அப்போ அடிச்சு காட்டுதோ அவன் தம்பி ஆசைப்படுறான். சரி எனக்கு அடிக்க தெரியாது. நான் சிரிப்பி நம்மடா அப்பா 2 ஏழை படிக்கணுமா அடி தம்பி. ரைட் ரைட் ஓகே. இப்போ நாங்கள் இந்த பயணத்தை வடிவாக சுற்றி பார்த்து எங்களுக்கு நாங்கள் விரும்பின இடம் ஒவ்வொரு வீடு இடத்துல எல்லா இடமும் சுற்றி வடிவாக மினக்கட்டு கஷ்டப்பட்டு. ஆனால் இவ்வளோத்துக்கு சப்போர்ட் வந்துங்கள மழை இல்லை. பேருக்கு இந்த அட்டை மேரி காலத்துல இவங்க இந்த பலனுக்கு அங்கே இந்த குணத்துக்கு மழை இல்லை. இன்னும் ஒன்று பார்க்க போனால் எங்களுடைய முதலாவது அண்ணா இருக்கு பேரு அக்கா சூப்பர். என்ன அண்ணாவும் அக்காவும் சும்மா அந்த மாதிரி பிள்ளைகளும் நல்ல மாதிரியான பிள்ளைகள். உண்மையா எங்களுக்கு ஒரு கிடைச்ச கிஃப்ட் மாதிரி முதல் நாள் சொன்ன மாதிரி அடிச்சு எங்களுக்கு சாப்பாடெல்லாம் தந்து நல்லபடியாக கவனிச்சிருக்கணும். எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் தந்து எல்லா வசதியும் செய்து சகல சௌபாக்கியத்தோட எங்களை திருப்பி அனுப்பியிருக்கிறேன். முதல் அவைக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா நன்றி அம்மையா கடவுள் தான் தந்ததாங்க எங்களுக்கு. நாங்கள் எல்லாம் அப்படி எதிர்பார்த்து அம்படுமன்னு சொல்லி நாங்கள் நினைக்கவும் இல்லை. நாங்கள் எங்கேயும் ஒரு லட்சம் இங்கே வந்து தான் எங்கேயும் இருக்கோம்னு பார்த்து நாங்கள் இந்த கடவுள் வந்து எங்களுக்கு ரங்கி முதல் நாள் அக்கா கதைச்சு பெரிய சந்தோஷமா இருக்கு. உண்மையில நன்றி தானே. இப்போ நாங்கள் திருப்பவும் பழையபடி எல்லாத்தையும் அடுக்கி கொண்டு திருப்பி பழையபடி விளைக்கிறோம். யாழ்ப்பாணத்தை நோக்கி பத்திரையை நோக்கி ஓட வேண்டியதா. ஓகே, அதாவது இவர்களுக்கு சாப்பிட்ற ஐட்டம் எல்லாம் வேண்டி வச்சிருக்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கு காட்டவும் இல்லை. அங்கேயும் வந்து எல்லாம் இருக்குது. சில ஸ்வீட் ஐட்டங்கள் இங்கே தான் கூட இருக்குது. அதெல்லாம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொண்டு நாங்கள் மற்ற சேனலில் தம்பி இந்த வீடியோ ஒரு நாளை ஃபுல்லாக விடுவோம். ஓகே சரிதான். ஓகே சரி நிப்பாடிடுங்க. இப்போ ரைட் சரி ரைட் ஓகே. வேணும்னு சொன்னா இவர் நாங்கள் இப்போ இந்த ரூமில் இருக்கிற வழியால் டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. ஆனால் இதுக்கு தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் தனியாக வீடு அப்படியே ஃபுல்லாக இருக்கு. நான் இப்போ அடுத்த ஒரு இதில் எல்லாம் ஃபுல்லாக கிச்சனுக்குள்ள என்ன போகணுமோ அனைத்து எல்லாமே இருக்குது. நாங்கள் எங்களுக்கு இப்படியெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையில கடவுள் விட்ட வழி மாதிரி அந்த அக்கா தான் கடவுள்னு சொல்லணும். இப்போ பார்க்க போனால் அக்கா அண்ணாவும் கண்ட உடனே அந்த அண்ணாவும் உடனே ஓடி போய் அது இதில் எல்லாம் வாங்கி ஓடி போய் டீ எல்லாம் மாற்றி கொண்டு வந்து நல்ல பெரிய சந்தோஷமா இருக்க வேண்டிய வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். இங்கே தான் இருக்கி நம்மையில இவ்வளோத்துக்கு இடையில வழியில் 2 பேர் திறமையை கண்டுட்டு திறமையை அப்போ வீடியோவில் பார்க்குறேன்னு 2 அம்மாக்கள் கண்டு இவ்வளோ மனத்தியமாக கதைச்சினேன். வந்து இந்த முன்னாள் இருக்கிற எங்கட வீட்டுக்கு முன்னாலே இருக்கிறா அவரா இன்னும் சாப்பிட்டு லண்டன்ல இருந்து வந்து சாப்பிடல கதைச்சவா. 3 பேர் அப்படி திடீரென்று நாங்கள் 3 பேரை சந்தித்தோம். நேற்று மீண்டும் அது பெரிய சந்தோஷம். அப்படி தெரியாத ஊரில் வந்து ஒரு ஆக்களை சந்திக்க அதை போல ஒரு சந்தோஷம் இல்லையேன்னா இப்படித்தான் நாங்கள் இப்படி போகிற இடம் எல்லாம் தெரிஞ்ச ஆக்களை தான் வரும். உறவுகள் மாதிரி எல்லாரும் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு லைஃப். ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். பாய். இன்னொரு கதை அடிச்சடிச்சு சொல்லிடுங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லுங்க. அடிச்சடிச்சு ரைட் பாய்.